பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாகசாகி பட்டணம் எப்படி தெரியுது பாருங்க. பச்சை பசேன்னு செழிப்பு அழகா இருக்குதா? ஆனா நம்ம கேள்விப்படுகிறது என்ன? 2 பட்டணத்துல அணுகுண்டு போட்டு பெரிய அழிவை உண்டாக்கிச்சு. அணுகுண்டு போட்ட இடத்துல புல்லு பூண்டு கூட முளைக்கல. இன்னைக்கு வரைக்கும் ஜனங்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு இவ்வளவு கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க. இந்த செய்திகளை தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்ல? என்னைக்கோ நடந்தாரு. 80 வருஷத்துக்கு முன்னால் அணுகுண்டு போடப்பட்ட போது அப்படிதான் இருந்தாரு. ஆனா இன்றைக்கு தேவன் அதை திரும்பவும் எழும்ப பண்ணி செழிப்பான ஒரு பகுதியாக மாற்றி பச்சை பசேர்னு ரொம்ப அழகா செழிப்பா இருக்கிறாரு. மக்களுடைய வாழ்க்கையை செழித்து இருக்கிறாரு. நம்ம கேள்விப்படுகிற சில காரியம் இருக்கு பாத்தீங்களா? என்னைக்கோ நடந்தது கேள்விப்பட்டு இப்பவும் அப்படிதான் இருக்கும்னு நினைத்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் நம்ம நிறைய பேருடைய மனதில் இருக்கிற காரியம். இப்படிதான் நிறைய காரியங்கள், பொய்யான செய்திகள், அதைகளை நம்பிக்கொண்டே அதை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனா நான் அப்படிதான் நினைத்து கொண்டு நாகசாய்க்கு வந்தேன். இங்க வந்து பார்த்தா எல்லாமே வித்தியாசம். அப்ப நிறைய காரியத்தை விசாரித்து அறிந்த போது காரியங்களை புரிந்து கொள்ள முடிந்தது. நாமும் அப்படி புரிந்து கொள்ளணும். என்னைக்கோ நடந்ததை திரும்ப திரும்ப பேசி இப்பவும் அதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக நினைத்து விடக்கூடாது. இது நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். சரி, இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, 18ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல தாவீது என்ற பக்தன் ஒரு அனுபவத்தை சொல்றார். அது உங்க அனுபவமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என்ன சொல்றார் பாருங்க. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். என் சத்துருக்கள் எனக்கு விரோதமா எழும்பினாங்க. எனக்கு விரோதமா எழும்பின சத்துருவின் கைகளுக்கு விலக்கி ரட்சிக்கப்படுவேன். அதற்கு நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். எப்படி? ஸ்தோத்திரத்தோட. அவர் துதிக்க பாத்திர துதியோடு கூட கூப்பிடுவேன் என்பதாய். இந்த சங்கீதத்தினுடைய முகவரையில நீங்கள் பார்க்கும் பொழுது சத்துருக்கள், தாவீதுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்கள் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி தேவன் அவரை பாதுகாத்த போது இந்த சங்கீதத்தை அவர் பாடினார். நம்ம வாழ்க்கையில கூட யோசித்து பாருங்க, எத்தனை சத்துருக்கள் எழும்பினாங்க உங்க வாழ்க்கையில. நீ கடந்து வந்த பாதையை பாருங்க. உங்க வாழ்க்கையில எத்தனை பொறாமை கொண்டவர்கள், பொல்லாத ஜனங்கள், உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவங்க, நீங்க அழிஞ்சு போக மாட்டீங்களான்னு நினைத்தவங்க, எவ்வளவு சத்துருக்கள், வெளியே தெரியாம தொந்தரவு கொடுத்தவங்க, நிறைய பேரை சந்திச்சிருப்பீங்கல்ல. ஆனா ஆண்டவர் உங்களை பாதுகாத்து நடத்தி இருக்கிறார். அதற்காக நன்றியோடு ஆண்டவரை துதிக்கணும். அதை மாத்த நீங்க துதித்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க என்ன நடக்கும்? இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் எழும்புற சத்துருக்கள் ஒருவரும் உங்களை சேதப்படுத்த முடியாது, தீங்கு செய்ய முடியாது. கர்த்தர் பாதுகாப்பார். வேலை செய்யற இடத்துல கூட தீங்கு செய்யறவங்க இருப்பாங்க. அதை ஊழியம் செய்துட்டீங்கன்னா கேட்கவே தேவையில்லை. பொறாமையோடு கூட விரோதமா எழும்புகிற மக்கள் இருப்பாங்க. நீங்க நல்லா வாழ்ந்திருந்தீங்கன்னா பிடிக்காது, அதனால பொறாமையோடு எழும்புவாங்க. நீங்க படிக்கிற இடத்துல கூட நல்லா படிச்சீங்கன்னா சிலர் சந்தோஷப்படுவாங்க, சிலர் பொறாமையோட பார்ப்பாங்க. நம்ம வாழ்கிற உலகம் அப்படிப்பட்டது. அதனால நம்ம எதிர்பாராதவங்க கூட சத்துருவா எழும்புவாங்க. நமக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது, நம்மளை சத்துருவாக நினைச்சு செயல்படுவாங்க. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத சத்துருக்கள் எந்த கிரியைகளும் உங்களை சேதப்படுத்தாதபடி இம்மட்டும் காத்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இனிமேலும் காத்து நடத்துவார். எல்லாவற்றையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. யாராவது விரோதமா பேசுறாங்க செய்யறாங்கன்னா உட்காந்து மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருக்காருங்க. எனக்கு அப்படி பண்ணணும், அவங்ககிட்ட நான் என்ன பண்ணேன், இப்படி எல்லாம் நியாயம் பேசாதங்க. பரிதாபத்துக்காக யார்கிட்டயாவது போய் கண்ணீர் வடிக்காதங்க. ஆண்டவருடைய பாத்துல உட்கார்ந்துருங்க. அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவர் பார்த்து கொள்ளுவார். சரியா? பாதிக்கப்பட்டிருக்கீங்கல்ல, அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, துதிக்க பாத்திரராகிய தேவனே, என் சத்துருவின் கைகளுக்கு நீங்களாக்கி நெய்மட்டு விடுவித்தவர் இனிமேல விடுவித்து காத்து நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.